மனசுக்கு ரொம்ப அமைதி தந்த நாள்னு சொல்லலாம். ஹாய்ங்க, திஸ் இஸ் திவ்யா. நான் எந்த ஒரு தைப்பூச திருநாளையும் பூஜை பண்ணதே கிடையாது. பட் இந்த தடவை பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஆனால் எனக்கு எந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும்னு தெரியாது. பட் ஆனால் எனக்கு மனசுக்கு தோணுன மாதிரி நான் பண்ணேன். எல்லாருமே 3 நாள், 1 வாரன்ற மாதிரி விரதம் இருந்தாங்கல்ல. எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியல. பட் லாஸ்ட் டே மட்டும் ஸ்வீட் செய்யணும்னு தோணுச்சு. எனக்கு ஆக்சுவலாக சமைக்கவே தெரியாது. ஸோ என்ன ஸ்வீட் செய்யணும்னு தெரியல. பட் ரீல்ஸ்லலாம் பார்க்கும்போது இந்த திருப்பாகம் ரொம்ப ஃபேமஸாக எல்லாருமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னு நான் செஞ்சேன். பட் தேங்க் காட் ரொம்ப நல்லாவே வந்துச்சு அன்றைக்கின்னு பார்த்து. அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுறது, சாமி கும்பிட்றது எல்லாமே தனியான ஒரு ஃபீல் தான். பட் ஆனால் நமக்குன்னு ஒரு தனி வீடு இருக்கும்போது அந்த வீட்டில் சாமி கும்பிட்றதுன்றது ரொம்ப சந்தோஷமான இதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தெரியுதோ தெரியலையோ, ஆனால் நமக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த மனசார செய்யும்போது எல்லாமே நல்லதாக அமையும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி சின்ன வயசுலலாம் அம்மா, அப்பா 2 பேருமே நல்லா சாமி கும்பிடுவாங்க. ஸோ எல்லா கோயிலுக்கும் கூப்பிடுவாங்க. சாமி கும்பிட்ணுன்னா அவ்வளோ சந்தோஷமாக சாமி கும்பிடுவாங்க. என்ன இதை பண்ணு, அதை பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக அப்போல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. சாமியா அதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் கும்பிட முடியாது, வர முடியாது, இப்படியே தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். பட் ஆனால் இது நான் மட்டும்தானா இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படியான்னு தெரியல. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது நம்பிக்கைன்னு கூட சொல்ல முடியல. அது ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டிக்காக பண்ணுறதா, இல்லை நம்மளோட சந்தோஷமே அதில் தான் இருக்கிற மாதிரி நினைக்கிறதா என்னன்றதே எனக்கு தெரியல. பட் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்குது. மஞ்சப்பை தூக்க மாட்டோம், மஞ்சப்பை தூக்குறோம், கட்டைப்பை தூக்க மாட்டோம், கட்டைப்பை தூக்குறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாரோட லைஃப்லேயும் மாறும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கெல்லாம் அம்மா சொல்லுவாங்க, இப்போல்லாம் இப்படி தான் பேசுவீங்க எல்லோரும், கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் பார்க்க தானே போகிறோம் அப்படிம்பாங்க. ஆனால் அதே மாதிரி தான் இப்போ நடக்குது. அன்றைக்கின்னு பார்த்து வடபழனி கோயிலுக்கு தான் போகலான்னு இருந்தோம். ஆனால் கூட்டத்தை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே போயாச்சு. ஆனால் அந்த கோயில் ரொம்ப பெரிய கோயிலெலாம் இல்லை, குட்டி கோயில் தான். ஆனால் ரொம்ப கூட்டமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. ஸோ பார்த்துட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.